காலை வணக்கம் நண்பர்களே. 6 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என்று பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மாற்றங்களுக்கு ஏற்ப மக்களின் திறமையை அமெரிக்க முதலீடுகள் தேவை என்று வலியுறுத்தல். தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கோலாகலமாக நடந்த தேரோட்டத்தில் அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து எடுத்து வழிபாடு. தைப்பூச திருநாளில் முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் அலைகடலென குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாளை கிணற்றில் புனித நீராடி வரிசையில் காத்திருந்து கந்தனை தரிசித்தனர். திருப்பரங்குன்றம், வடபழனி உள்ளிட்ட முருகன் கோவில்களில் தைப்பூசம் கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தரிசனம் செய்த பக்தர்கள். தைப்பூசத்தை ஒட்டி மருதமலை உள்ளிட்ட கோவில்களில் களைகட்டிய தேரோட்டம். கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவிலில் தேரை வடம் பிடித்து இழுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. திருவண்ணாமலையில் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடைகளை எடுத்து வினோத வழிபாடு. ஆணி செருப்பு அணிந்தும் தீமிதித்தும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் சத்தியஞான சபையில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று பக்தர்கள் முழக்கம். தமிழகத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 19,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விஜயுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர். தாவேகாவுக்கு 20% வரை வாக்கு வங்கி இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாகவும் தகவல். தாவேகாவில் சிறார்கள் அணி, பெண்கள் அணி உள்ளிட்ட 28 அணிகள் உருவாக்கும். திருநங்கைகள், காலநிலை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காகவும் அணிகளை உருவாக்கிய விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டதன் பேரில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தஞ்சையில் குடற்புழு மாத்திரை சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடலை பெற்றுக் கொண்ட பெற்றோர். அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்காக தரைமட்டமாக்கப்பட்ட உதயம் திரையரங்கம் 41 ஆண்டுகால வரலாறு அஸ்தமித்தது. சென்னை பெசன்ட் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நடைபாதை திறப்பு. திருவான்மையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை அமைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. காங்கிரஸ் அரசு வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். நடிகை த்ரிஷாவின் எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பந்தமில்லாத பதிவுகளை வெளியிட்ட கிரிப்டோ கரன்சி கும்பல்.
காலை வணக்கம் நண்பர்களே. 6 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என்று பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. மாற்றங்களுக்கு ஏற்ப மக்களின் திறமையை அமெரிக்க முதலீடுகள் தேவை என்று வலியுறுத்தல். தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கோலாகலமாக நடந்த தேரோட்டத்தில் அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து எடுத்து வழிபாடு. தைப்பூச திருநாளில் முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் அலைகடலென குவிந்த பக்தர்கள். கடல் மற்றும் நாளை கிணற்றில் புனித நீராடி வரிசையில் காத்திருந்து கந்தனை தரிசித்தனர். திருப்பரங்குன்றம், வடபழனி உள்ளிட்ட முருகன் கோவில்களில் தைப்பூசம் கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தரிசனம் செய்த பக்தர்கள். தைப்பூசத்தை ஒட்டி மருதமலை உள்ளிட்ட கோவில்களில் களைகட்டிய தேரோட்டம். கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவிலில் தேரை வடம் பிடித்து இழுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. திருவண்ணாமலையில் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடைகளை எடுத்து வினோத வழிபாடு. ஆணி செருப்பு அணிந்தும் தீமிதித்தும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் சத்தியஞான சபையில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று பக்தர்கள் முழக்கம். தமிழகத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 19,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விஜயுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர். தாவேகாவுக்கு 20% வரை வாக்கு வங்கி இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியதாகவும் தகவல். தாவேகாவில் சிறார்கள் அணி, பெண்கள் அணி உள்ளிட்ட 28 அணிகள் உருவாக்கும். திருநங்கைகள், காலநிலை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காகவும் அணிகளை உருவாக்கிய விஜய். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விழாவில் கலந்து கொள்ளாத நிலையில் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டதன் பேரில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தஞ்சையில் குடற்புழு மாத்திரை சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் மாணவியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர். நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடலை பெற்றுக் கொண்ட பெற்றோர். அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்காக தரைமட்டமாக்கப்பட்ட உதயம் திரையரங்கம் 41 ஆண்டுகால வரலாறு அஸ்தமித்தது. சென்னை பெசன்ட் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நடைபாதை திறப்பு. திருவான்மையூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை அமைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. காங்கிரஸ் அரசு வாங்கிய கடனை பாஜக அரசு அடைத்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். நடிகை த்ரிஷாவின் எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. சம்பந்தமில்லாத பதிவுகளை வெளியிட்ட கிரிப்டோ கரன்சி கும்பல்.